ஸோ சார்ஜும் ஏறுது, லைட்டுமே நல்லா பவராக எரியுது. கைஸ், இந்த மாதிரி பழைய யூஸ் பண்ண டியூப் லைட்டை வச்சு ஒரு ரீசார்ஜபிள் லைட் செய்ய முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி பழைய டியூப் லைட்டை வச்சு வெறும் 100 rupeesல ஒரு ரீசார்ஜபிள் லைட் செய்யலாங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த எமர்ஜென்சி லைட்டு செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி பழைய டியூப் லைட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 3.7 வோல்ட்டில் ஒரு லித்தியம் அயன் பேட்டரி எடுத்துக்கிறேன். இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் மாடியூல் எடுத்துக்கிறேன். அப்புறம் முக்கியமாக ஒரு 3.7 வோல்ட்டில் எரியிற மாதிரி ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த டியூப் லைட்டில் இருக்க இந்த ஸ்ட்ரிப்பில் தான் செஞ்சது. ஸோ இது எடுத்துக்கிறேன். இது எப்படி செய்கிறதுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி. ஸோ அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த லைட் எடுத்துக்கிறேன். அப்புறமா ஆன் ஆஃபுக்காக ஒரு சுவிட்சு, அப்புறம் கொஞ்சமாக பிவிசி ஷீட்டு, அவ்வளோதான். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஃபுல் டியூப் லைட்டும் ரீசார்ஜபிள் லைட்டாக மாற்ற போகிறதில்ல. அதனால் கொஞ்சமாக ஒரு அரை அடிக்கு மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரிப் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரிப்பை வந்து இதில் இருந்த ஸ்ட்ரிப்பு தான், அதை வந்து மாற்றிருக்கேன். லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை மாற்றிருக்கேன். இப்போ இதை வந்து உள்ளே போட்டுக்கிறேன். இதில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, ஏன்னா நம்ம இந்த சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்க இந்த காப்பர் கம்பி வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இடிக்குது, நல்லாவே இடிக்கும். ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ லைட்டை உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பேட்ரி, அப்புறம் இந்த சார்ஜிங் மாடியூல், அப்புறம் இந்த சுவிட்சு. ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் லைன் கொடுக்கணும். ஸோ எப்படி லைன் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான வயரிங் தான். நம்ம அந்த லைட்லேருந்து வர வயரை எடுத்துகிட்டு வந்து ஒரு வயரை வந்து இந்த சார்ஜிங் மாடியூலில் பாருங்கள், அவுட்டு மைனஸ் அவுட்டு ப்ளஸ்ன்னு இருக்கும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அவுட்டு மைனஸில் வந்து டைரெக்டாக இந்த லைட்டோட மைனஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அப்புறம் ப்ளஸ்ஸில் வந்து ஒரு வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சுவிட்சை கனெக்ஷன் பண்ணிவிட்டு சுவிட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளஸில் சால்ட்ரிங் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இந்த லைட்டுக்கும் இந்த சார்ஜிங் மாடியூலுக்கும் இந்த சுவிட்சுக்கும் சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த பேட்டரியிலேருந்து வர 2 வயர் எடுத்துகிட்டு வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே பாருங்கள், பி மைனஸு பி ப்ளஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பேட்டரியிலேருந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இது சிம்பிளான வயரிங் தான். இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியை வந்து வெளியே வைக்கல, உள்ளே வச்சுக்கிறேன். ஸோ இந்த பேட்டரி வைக்கிற அளவுக்கு இந்த இடத்துல கேப் இருக்குது. ஸோ அதனால் நான் உள்ளே வச்சுக்கிறேன். சில டியூப் லைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கேப் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி இருந்தால் இந்த பேட்டரியை உள்ளே வைக்க முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி வெளியே வச்சுட்டு இதுக்கு மேலே ஏதாச்சும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சுவிட்சை இந்த இடத்துல வைக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா ஒரு வயரை வந்து சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த வயரை உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் பேட்டரியை வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறேன். இந்த சார்ஜிங் மாடியூல் வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். இந்த சைடு சார்ஜிங் பண்ணிக்கலாம், இந்த சைடு சுவிட்ச் ஆன் ஆஃப்காக இந்த இடத்துல சுவிட்சை வச்சுக்கலாம். பேட்டரி உள்ளே போட்டாச்சு. இது பேட்டரியோட வயரு, இது சுவிட்சோட வயரு, இது லைட்டோட வயரு. இப்போ எல்லாத்தையும் வச்சு சால்ட்ரிங் பண்ண வேண்டியதுதான். சிம்பிள் சர்க்யூட் தான், சால்ட்ரிங் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜிங் மாடியூல் வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இந்த வயர்லாம் உள்ளே எடுத்து விட்டுக்கிறேன். சார்ஜிங் மாடியூல் வந்து இந்த இடத்துல ஒட்டிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சுவிட்சை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டு இந்த பிவிசி ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், ஒரு சைடு வந்து ஒட்டிட்டேன். இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணால் லைட் எரியும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இந்த சைடு வந்து இந்த கேப்புக்கு ஒரு பிவிசி ஷீட்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த இடத்துல சென்டரில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இது எதுக்குன்னா இந்த சார்ஜிங் போர்ட் வந்து வெளியே தெரியறதுக்காக, அப்போ தான் நம்ம சார்ஜ் போட முடியும். ஸோ அதுக்காக இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு இதுக்கு கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து இந்த இடத்துல ஒட்டிக்கிறேன். இப்போ வந்து 2 சைடும் பிவிசி ஷீட்டை வந்து ஒட்டியாச்சு. இப்போ சுவிட்சை ஆன் பண்ணி பார்ப்போம். லைட்டு சூப்பராக எரியுது. பட் இந்த இடத்துல சென்டரில் லைட் எரியல, ஒரு லைட்டு. அது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இங்கே தெரியுது, நேரில் தெரியுது. பட் வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரில. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். நம்ம லைட்டு வந்து சூப்பராகவே எரியுது. ஸோ இது வழியாக மொபைல் சார்ஜரை வச்சு சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் ஏறும். உங்களுக்கு நான் சார்ஜ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ரெட் கலர் லைட் வந்து உள்ளே எரியுது. ஸோ அப்படின்னா இந்த லைட்டோட பேட்டரி வந்து சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தம். இந்த பேட்டரி வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா இந்த இடத்துல ப்ளூ கலர் லைட் வந்து எரியும். ஸோ அதை வச்சு நம்ம சார்ஜ் ஏறிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சார்ஜும் ஏறுது, லைட்டுமே நல்லா பவராக எரியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.